வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி குறித்து கரிசனை வெளியிட்ட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். அதிகார பகிர்வின் அவசியத்தையும் வலியுறுத்தி அறிக்கை. தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு உள்ளக பொறிமுறையிலேயே நீதி என்கிறது ஸ்ரீலங்கா அரசு. சுயாதீன விசாரணையை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவிப்பு. உள்ளக விசாரணையில் நீதி கிடைக்காது என்கிறனர் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள். ஜேவிபியினர் தமிழர் விரோத நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். ஐஸ் போதைப் பொருள் ரசாயனம் குறித்து கேள்வி எழுப்பிய சஜித். கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து தெளிவுபடுத்தவும் கோரிக்கை. அதிமுக தீவிர சிகிச்சை பிரிவிற்கு செல்லப்போவதாக கூறிய உதயநிதி. உட்கட்சி பூசலின் தீவிரத்தை அடுத்து கருத்து. பிரான்ஸ் அரசியலில் தொடரும் இழுபறி. நம்பிக்கை தீர்மானத்தில் பிரதமர் தோல்வியடையலாம் என ஊகம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இன்று இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்கிற்கும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத்துக்கும் வாய்மொழி மூலமாக முன்வைத்தார். மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்ந்து துன்பப்படுவதை தாம் நேரில் கண்டதாக கூறியுள்ள வோல்கர் டர்க், செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக சுயாதீனமானதும் வெளிப்படையானதும் நம்பகமானதுமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவா நேரப்படி இன்று மதியம் முதலில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மேற்கொண்டார். அவர் தனது அறிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வைப்பதற்கு உறுப்பு நாடுகள் பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் அனைத்துலக பொறிமுறைக்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். செம்மணி புதைகுழி குறித்த அறிக்கையிடலை செய்த ஆணையாளர் செம்மணி என்ற பதத்தை உச்சரிப்பதில் சிரமப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. பல தசாப்தங்களாக இலங்கையில் தொடர்ச்சியாக காணப்படும் வன்முறை மற்றும் தண்டனை விலக்களிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வரலாற்று வாய்ப்பு ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாற்றங்களுக்கான மறுசீரமைப்பு, பொறுப்புக்கூறல் மற்றும் உண்மை நீதிக்கான தெளிவான மக்கள் ஆணையை அரசாங்கம் பெற்றுள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். நீண்டகால பிரச்சினைகளை கையாள்வதில் புதிய வழியில் செல்லப்போவதாக அரசாங்கம் தம்மிடம் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நீடித்த அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு பொறுப்புக்கூறல் அவசியமான என கூறியுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டவாட்சியை பலப்படுத்தல், இனப்பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியன தொடர்பாக அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழியை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். மோதல்களுடன் தொடர்புபட்ட பாலியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்டு உயிர் தப்பியவர்கள் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தண்டனை விலக்களிப்பும் வன்முறையின் மற்றொரு வடிவம் என கூறியுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பொறுப்புக்கூறலுடன் உண்மை மற்றும் இழப்பீடுகளும் அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மற்றும் நிறுவன மறுசீரமைப்பின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கடந்த கால சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு இவை அவசியம் எனவும் கூறியுள்ளார். சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை நிறுவும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வரவேற்பதாகவும் இதில் குடிசார் செயற்பாட்டாளர்களும் இணைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்புகள் மற்றும் சுயாதீன ஊடகவியலாளர்கள் மீதான பாதுகாப்பு தரப்பின் அச்சுறுத்தல்களையும் வோல்கர் டர்க் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் ராணுவ குறைப்புடன் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு மறுசீரமைப்புகளையும் ஸ்ரீலங்கா மேற்கொள்ள வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அதே நேரம் இன்னொரு முக்கிய விடயமாக மலையக மக்கள் என தமிழ் பதத்தை அவர் பயன்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையில் ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் உரைக்கு பின்னர் உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளித்தலையீடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா உட்பட மேற்குலக தரப்புகள் வரவேற்று கருத்து வெளியிட்ட போதிலும் ஸ்ரீலங்கா அதன் உள்ளடக்கங்கள் நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் உள்ள விடயங்களுக்கு கனடா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் வரவேற்றுள்ள போதிலும் இந்த அறிக்கையில் உள்ள உள்ளடக்கங்கள் நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இன்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது.
இந்த அமர்வில் இலங்கையின் மனிதுரிமைகள் நிலைமைகள் குறித்த ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. இந்த அமர்வில் ஸ்ரீலங்கா தூதுக்குழுவை தலைமை தாங்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை நிராகரித்து உரையாற்றியுள்ளார். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் உள்ள சர்வதேச நடவடிக்கை தொடர்பான முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளுடன் உடன்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொடர்பாக மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வால்கர் டர்க் அடையாளம் கண்டுள்ள மாற்றங்களுக்கான மறுசீரமைப்புகளை செயற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் விஜித ஹேரத் மேற்கோள் காட்டியுள்ளார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் அனைத்து இளைஞர்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தவும் தேவையான இடத்தை வழங்குமாறு ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தையும் ஐநா மனிதுரிமைகள் பேரவையையும் அரசாங்கம் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பான வெளிப்புற முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு தடையாக மட்டுமே இருக்கும் எனவும் மக்களை துருவப்படுத்தவே உதவும் எனவும் ஸ்ரீலங்கா கருதுகின்றது எனவும் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இனம், மதம், வர்க்கம் மற்றும் சாதி அடிப்படையில் எந்த பிரிவினையோ அல்லது பாகுபாடோ இல்லாமல் அதன் மக்களின் பன்முகத்தன்மையை மதிக்கும் மற்றும் கொண்டாடும் ஒரு நாட்டை நோக்கி செயற்படுவதற்கான ஆணையை அரசாங்கம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அதை நோக்கி செயற்படுவதில் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்பதில் உறுதியாக உள்ளதாக கூறியுள்ள விஜித ஹேரத், இலங்கையில் இனவெறி அல்லது தீவிரவாதம் மீண்டும் எழுவதற்கு இடமளிக்க கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதன் உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் இந்த பாதையில் முன்னேறும் போது சர்வதேச சமூகத்தின் புரிதல், ஊக்கம் மற்றும் ஆதரவு வரவேற்கத்தக்கது மற்றும் பாராட்டப்படுகின்றது எனவும் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடயத்தில் கடந்த காலங்களில் அனுரகுமார திசாநாயக்கவின் மக்கள் விடுதலை முன்னணி செயற்பட்ட விதம் குறித்து தாம் நன்கு அறிந்துள்ளதாகவும் உள்ளக பொறிமுறை மூலம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நீதி வழங்காது எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு சர்வதேச விசாரணை பொறிமுறையை சாத்தியமில்லை என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ஆகியோர் கூறியுள்ளமை குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா இந்த கருத்தை கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தது மாத்திரமன்றி காணாமல் போனோர் பற்றிய அலுவலக சட்டத்தில் வெளிநாட்டின் தொழில்நுட்ப உதவிகளை பெறுவதற்கான சரத்தை கூட அழுத்தங்களை பிரயோகித்து மக்கள் விடுதலை முன்னணி மாற்றி அமைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையாகவே ஒரு நாட்டில் ஜனாதிபதி பொறுப்பெடுத்ததும் நாட்டில் நிலவும் பாரிய பிரச்சனைகளில் ஒன்றான இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைக்கு தீர்வு காணும் மூலமாக அந்த சம்பந்தப்பட்டவர்களுடன் அழைத்து கதைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். அதை தவிர்த்து எங்களை ஓரங்கட்டி நான் இதைத்தான் செய்வேன், ஏற்றுக்கொண்டால் சரி விட்டால் சரி என்பது போல் அந்த ஆணையாளர்களை நியமித்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எமக்கும் அவருக்கும் இடையே உள்ள இடைவெளியை மேலும் அதிகரிக்கும் செயலாகவே காணப்படுகின்றது. இவை எல்லாவற்றையும் விட இவர் மற்ற இடங்களில் பார்க்க போனேமானால் இந்த செம்மணி புதகுழியில் இந்த நீதவானுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்திருக்கின்றார். வரவேற்கத்தக்கது, பதவி உயர்வு கொடுத்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் சரவணகாந்த ராஜா நீதியாளரை எப்படி அச்சுறுத்தல் மூலம் இந்த கடந்த அரசுகள் வெளியேற்றினதோ அதன் ஒரு மறு வடிவமாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம். என்றால் மிகவும் லாபகமாக அவருக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்து அவரை அகற்றுவதற்கு முயற்சிக்கிறது அரசாங்கம் என்பதே எமது பார்வையாகும். உண்மையாகவே இவர் அப்படியான ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கு முடியும் வரையும் இந்த தற்போதைய நீதவான் இதே பதவியிலே தொடர்ந்து இந்த விடயத்தை முடிக்கும் வரையும் அவருக்கு ஒரு பதவி உயர்வுடன் கூடிய சேவை காலத்தை இங்கே கொடுத்து சேவை வழங்கும் இடத்தை இங்கே கொடுத்து செய்தார் என்று சொன்னால் அதில் பிறகு நாங்கள் பார்க்க முடியும். இன்னொன்று முக்கியமாக இந்த ஜனாதிபதி உண்மையாகவே பிரச்சனையை தீர்க்க விரும்பி இருந்தால் உடனடியாக, ஏனால் அவர் ஒரு போராட்டத்தில் இருந்து வந்தவர், அவர் மற்றவர்களை போல் அந்த நீட்டி முழக்கி வேலையை செய்ய வேண்டிய தேவை இல்லை அவருக்கு. என்றால் அவர் எங்கள் போராட்டத்தை வைத்து தான் அவரை அனுமானிக்கின்றேன். அவர் வெகு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அலுவலை முடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்ட போராட்ட களத்தில் இருந்து வந்தவர் என்றுடைய இவர் அந்த 4 முகாம்களிலும் நாங்கள் எங்களது உறவுகளை கையளித்த 4 முகாம்களிலும் உள்ள இராணுவ அதிகாரிகளை விசாரிப்பதன் மூலம் அந்த கையளிக்கப்பட்டவர்கள் பொறுப்படுத்தப்பட்டவர்கள் எங்கு கொண்டு போனார்கள் என்பதை அறிய முடியும். அதை விடுத்து இவரும் பழைய அரசாங்கங்கள் போலவே சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கும்
காலத்தை இழுத்தடிப்பதற்குமாக கோமிஷன்களை ஆரம்பிப்பதோ உள்ளூர் பொறிமுறைகளை ஸ்தாபிப்பதோ எல்லாம் ஒரு விடயம் அல்ல. உண்மையாகவே இவர் செய்ய விரும்பினால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த காவலர்களில் இருந்த இராணுவ அதிகாரிகளை முதலில் கூப்பிட்டு விசாரித்தால் எங்களுக்கு ஒரு மெல்லிய நம்பிக்கை பிறப்பதற்கு வழி பிறக்கும். இதை இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கையாக விடுக்கின்றோம். அப்போதுதான் எங்களால் ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வைக்க முடியும் என்பதை மிகவும் திட்ட தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவரை இந்த உள்ளூர் பொறுமுறை எதனோடும் நாங்கள் ஈடுபட தயாரில்லை, அதை நம்ப தயாரில்லை என்பதை மிகவும் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மாகாண சபை தேர்தல் முறைமை சர்வதேசத்தின் கண் துடைப்பிற்காக கொண்டுவரப்பட்டது என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்கவும் நிரந்தரமான தீர்வை தமிழர்களுக்கு பெற்றுத் தருவதற்கும் இந்த மண்ணில் தமிழர்கள் சுய கௌரவத்துடன் வாழ்வதற்கும் வழி சமைக்க முன்வர வேண்டும் என்றும் இன்று தனது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்திலே யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் 2013ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை இங்கே தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கங்களை பார்க்க போனால் இது ஒரு சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த மாகாண சபையை அவர்கள் வைத்தார்கள். சொன்னால் இன்றைக்கு வடகிழக்கிலே நாங்கள் ஒரு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அரணாக நாங்கள் ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இருப்பு தக்க வைக்கப்பட வேண்டியது ஒரு காலத்தின் அவசியம். எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதன் ஊடாகத்தான் இந்தியாவினுடைய அந்த தேசிய பாதுகாப்பு நலன் என்பது உறுதி செய்யப்படும். ஆகவே எங்களுடைய நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு இந்தியா எங்களுக்கு பூரண பங்களிப்பை வழங்க வேண்டும். நரேந்திர மோடியினுடைய அரசாங்கமானது இன்றைக்கு தமிழர் தாயக பகுதியிலே பல்வேறு பட்ட வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக போர் முடிவடைந்ததன் பின்னர் 50,000க்கு மேற்பட்ட வீட்டு திட்டங்களை இங்கே கொண்டு வந்தார்கள். அதே போன்று வடபகுதியிலே இந்த ரயில் பாதைகள், அதே போன்று மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ் வண்டிகள், அதே போன்று பலாலி விமான விஸ்தரிப்பு, விமான நிலையத்தினுடைய விஸ்தரிப்பு, காங்கேசந்துறை துறைமுகத்தினுடைய விஸ்தரிப்பு, அதே போன்று பாடசாலைகள், இவ்வாறு பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை எங்களுடைய தாயக பகுதியிலே இந்திய அரசாங்கம் செய்து வருகின்றது. அதே போன்று எங்களுடைய இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கான இந்த தீர்வை இந்தியாதான் நிச்சயமாக செய்து தர வேண்டும். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட படிக மெத்தம்பேட்டமின் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் கொண்ட 2 கொள்கலன்கள் எவ்வாறு துறைமுகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க முயற்சியில் இந்த கண்டுபிடிப்பு முன்னேற்றகரமான ஒன்று என்ற போதிலும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டிய பல கரிசனை தரும் கேள்விகள் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சஜித் பிரேமதாஸ் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் இலங்கையில் போதைப்பொருள் செயற்பாடு குறித்த தகவல்களை தொடர்ந்து வழங்குவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புலனாய்வு அமைப்புகள் இந்த குறிப்பிட்ட கொள்கலன்கள் குறித்து நாட்டிற்கு எச்சரிக்கை செய்தனவா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய உளவுத்துறை தகவல்கள் பெறப்பட்ட தேதி, விசாரணைகளை நடத்தியது யார், அந்த விசாரணைகளின் கால வரிசை மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டனவா என்பதை வெளியிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொள்கலன்கள் உண்மையில் விடுவிக்கப்பட்டிருந்தால் அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் பற்றிய உண்மையை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச எச்சரிக்கைகளை தொடர்ந்து கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டனவா என்று கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவை முன்னர் வெளியிடப்பட்ட 323 ஆய்வு செய்யப்படாத கொள்கலன்களுடன் தொடர்புடையதா என்பது குறித்தும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த போதைப்பொருள் தொடர்பான கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பான அனைத்து தகவல்களும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கேள்விக்குரிய நடவடிக்கைகளுக்கு பின்னால் உள்ள உண்மை அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கு இன, மத, சாதி மற்றும் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒன்றுபட்ட முயற்சி தேவை என்றும் வலியுறுத்தியுள்ள அவர் துல்லியமான உண்மைகளுடன் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டாக இணைந்து பணியாற்றுவதற்கு
ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. ஆரம்ப கலந்துரையாடல்களின் பொழுது எட்டப்பட்ட ஒருமித்த கருத்துக்கு இணங்க ஏனைய எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடனும் தமது கட்சி இணைந்து செயற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சி குழுக்களுடன் ஒருங்கிணைந்த முயற்சியாக குழு அல்லது அதையொத்த ஒரு பொறிமுறையின் மூலம் செயற்படவும் தமது கட்சி திட்டமிட்டுள்ளதாக வஜிர அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார். அண்மைய நாட்களில் பொதுவான பிரச்சினைகளில் ஒத்துழைப்பதற்கான வழிகள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த கலந்துரையாடல்களின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை தொடர்ச்சியாக செயற்படுத்த கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் வெளிப்படையாகவும் கூட்டாகவும் இணைந்து பணியாற்ற கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் வஜிர அபேவர்தன மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவில் ஊழல் அரசியல் காலம் முடிவடைந்து விட்டதால் நாட்டில் மீண்டும் ஒரு பாதாள உலகம் உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதாள உலகம் தனியாக செயற்படவில்லை எனவும் அது அரசியலால் வளர்க்கப்பட்டது எனவும் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுவினருக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். பாதாள உலகம் இலங்கைக்குள் மட்டுமல்ல வெளியேயும் இயங்கி வருகின்றது எனவும் தற்போது அதை தமது அரசாங்கம் ஒழித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொன்றாக அதை சுத்தம் செய்வோம் எனவும் சூளுரைத்த அமைச்சர் எதிர்வரும் காலங்களில் நாட்டு மக்கள் அதனை தெளிவாக காண முடியும் எனவும் எண்ணுவதாகவும் கூறியுள்ளார். தற்போது பாதாள உலகத்திற்கு மன்னிப்பு வழங்கப்படாது எனவும் எனவே பாதாள உலகத்தை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நிச்சயமாக முன்னெடுக்கப்படும் எனவும் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். 76 ஆண்டுகளாக தவறான பாதையில் சென்ற ஒரு நாட்டை 2 நாட்களில் சரியான பாதைக்கு கொண்டு வருவது எளிதான காரியம் அல்ல என்ற போதிலும் நிச்சயமாக தாம் மாற்றுவோம் எனவும் மாற்றத்தை உருவாக்குவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ள பாதாள உலகத்தை யார் ஆதரித்தனர் என கேள்வி எழுப்பியுள்ள அவர் தமது அரசாங்கம் இல்லையாயின் நாடு அழிக்கப்பட்டுவிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதிலும் உள்ள 18,000க்கும் அதிகமான பட்டதாரிகள் இன்று மாவட்டம் தோறும் ஒருங்கிணைந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அதன் ஒரு கட்டம் யாழ்ப்பாணம், யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. பட்டதாரி நியமனத்தில் உள்ளீர்க்கப்பட்டு பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தம்மை ஆசிரியர் சபையில் இணைக்குமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளனர். அலுவலக உதவியாளர் போன்ற அவர்களின் செயற்பாடுகளை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மேற்கொள்றதாகவும் ஆசிரியர்கள் செயற்பாடுகள் மேற்கொள்றதாகவும் பொதுவாக பார்க்க எல்லா பிரச்சனைகளும் அபிவிருத்தி உத்தியோகத்த தலையில தான் இறக்கப்பட்டிருக்குது. இதை சில பேர் சொல்லியும் சில பேர் சொல்லாமையும் இருக்கிறார்கள். நாங்கள் போட்டி பரீட்சைகளூடாகத்தான் வரணும் என்ற அவசியம் இல்லை என்றால் நாங்கள் பட்டம் பெற்றுத்தான் நாங்கள் எங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் எக்ஸாம் எடுத்து தான் இந்த பயிற்சிக்குள்ள இணையணும் என்று சொல்லவே இல்லை. எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு விரும்புகிறீங்களா என்று சொல்லி கேட்டு கச்சேரி மூலம் தெரிவு செய்துதான் பாடசாலைக்கு இணைச்சார்கள். ஏற்கனவே நாங்கள் இணைக்கப்பட்டுட்டோம் தானே. ஏற்கனவே தொழிலில் இருக்கிற எங்களை கொண்டு போய் ஆசிரியர் தொழிலில் இணைக்கிறதால யாருக்கு பிரச்சனை என்று சொல்லி விளங்குதில்லை. அதெல்லாம் தயவு செய்து எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு இணைச்ச மாதிரி நிரந்தரமாக ஆசிரியர் பதவிக்கு இணைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் பரம்பல் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறியுள்ள யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனை இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 937 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் காரணமாக எந்தவொரு மரணமும் பதிவாகவில்லை என்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை கூறியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க உள்ளதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார். கடந்த 4ஆம் தேதி இடம்பெற்ற டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் கிராம சேவையாளர் தலைமையில் கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் இன்று முதல் 12ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்கள் மத்தியில் டெங்கு கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில்
பல்வேறு நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி சகல வணக்க ஸ்தலங்களிலும் 15ஆம் தேதி சகல அரசு நிறுவனங்களிலும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சகல பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையான 3 தினங்களும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்படுவதாகவும் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் உட்கட்சி பூசல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்த கட்சியினை விரைவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கும் நிலை ஏற்படும் என தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் நவீன மருத்துவ உபகரண வசதிகளுடன் 28.75 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 6 தளங்களுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து உரையாற்றிய பொழுது அவர் இதனை கூறியுள்ளார். கல்வியும் சுகாதாரமும் தான் திராவிட மாதிரி அரசின் இரு கண்கள் என முதல்வர் கூறுவார் என தெரிவித்த உதயநிதி, கலைஞர் ஆட்சியில் சுகாதாரத்துறையில் எண்ணற்ற திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த திட்டங்களை இன்று சென்னையை இந்தியாவின் மருத்துவ தலைநகர் என சொல்லும் அளவுக்கு வைத்துள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு மருத்துவ சேவைகள் வீடு தேடி செல்ல வேண்டும் என்பதற்காக மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்துள்ளார் எனவும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சுற்றுப்பயணம் செய்து வரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பொதுக்கூட்டத்தில் நோயாளர் காவு வண்டியை நுழையவிடாமல் தடுத்தமை குறித்து பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் அதிமுக நோயாளர் காவு வண்டியில் செல்லக்கூடிய நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். விரைவில் அதிமுகவை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கும் நிலைமை ஏற்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமியையும் காப்பாற்றும் பொறுப்பை முதலமைச்சரே செய்வார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து விருகம்பாக்கம் கால்வாயை 30 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் திட்டத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்தார். பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா ஃபைரோவின் அரசாங்கம் இன்று மாலை கவிழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வருடம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் பெறாத காரணத்தால் அன்று முதல் அந்த நாடு அரசியல் முட்டுக்கட்டையில் சிக்கித் தவிக்கும் நிலையில் புதியதொரு நெருக்கடி அத்தியாயம் தோன்றியுள்ளது. பிரான்சின் 5வது குடியரசின் வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை கோரும் முதலாவது பிரதமராக மாறும் பிரான்சுவா பெய்ரோ தனது அரசியல் தலைவிதியை இன்று தானே தீர்மானித்து வீடு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தனது தலைவிதியை தனது கைகளில் அவர் எடுத்துள்ளார். அரசாங்கம் கோரும் நம்பிக்கை வாக்குகளை வழங்கப் போவதில்லை என ஏற்கனவே அனைத்து கட்சிகளும் அறிவித்துள்ளதால் 3 ஆண்டுகளில் 5வது பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கான நிலை வந்துள்ளது. பிரதமர் தனது பாதீட்டை கடந்த ஜூலை முன்வைத்த பின்னர் இந்த இழுபறி ஆரம்பித்த நிலையில் இன்று அவரது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது வீழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று மாலை அல்லது இரவு இடம்பெற்று பெய்ரோவின் அரசாங்கம் தூக்கி எறியப்பட்ட பின்னர் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் ஒரு புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும். மேக்ரானை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற கலைப்பும் இல்லை, தனது பதவி விலகலும் இல்லை என குறிப்பிட்டு தனது அரசியல் அட்டவணைப்படி ஒட்டியிருக்க விரும்புவதால் புதிய பிரதமர் ஒருவரை அவர் பெயரிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றார். பிரான்ஸ் இந்த வாரம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் கொந்தளிப்பான காலகட்டத்திற்குள் நுழைவது உறுதியாகியுள்ளது. அரசாங்கத்தின் வீழ்ச்சி, அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் அடுத்து எடுக்க வேண்டிய நகர்வு, நாடளாவிய ரீதியில் இடதுசாரிகள் அறிவித்துள்ள எல்லாவற்றையும் முடக்கும் போராட்டம் மற்றும் பொது புறக்கணிப்பு நிலைகளால் பிரான்ஸ் எதிர்வரும் சில நாட்களுக்கு கொதி நிலையை எதிர்நோக்க உள்ளது. பாலஸ்தீனர்களின் எருசலேமில் இன்று காலை நடந்த துப்பாக்கி தாக்குதலில் 5 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் 6 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமோட் சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நின்ற மக்களை நோக்கி வாகனம் ஒன்றில் சென்ற 2 தாக்குதல்தாரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேலிய காவல்துறை தெரிவித்துள்ளது. அங்கு நின்ற ஒரு பாதுகாப்பு அதிகாரியும் ஒரு இஸ்ரேலிய குடிமகனும் திரும்பிச் சுட்டதில் தாக்குதல்தாரர்கள் இருவரும் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு இதேபோல எருசலேமில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னர் அதே பாணியில் இன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி குறித்து கரிசனை வெளியிட்ட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர், அதிகார பகிர்வின் அவசியத்தையும் வலியுறுத்தி அறிக்கை. தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு உள்ளக பொறிமுறையிலேயே நீதி என்கிறது ஸ்ரீலங்கா அரசு, சுயாதீன விசாரணையை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவிப்பு.
உள்ளக விசாரணையில் நீதி கிடைக்காது என்கிறனர் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள். ஜேவிபியினர் தமிழர் விரோத நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். ஐஸ் போதைப்பொருள் ரசாயனம் குறித்து கேள்வி எழுப்பிய சஜித். கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து தெளிவுபடுத்தவும் கோரிக்கை. அதிமுக தீவிர சிகிச்சை பிரிவிற்கு செல்லப்போவதாக கூறிய உதயநிதி. உட்கட்சி பூசலின் தீவிரத்தை அடுத்து கருத்து. பிரான்ஸ் அரசியலில் தொடரும் இழுபறி. நம்பிக்கை தீர்மானத்தில் பிரதமர் தோல்வியடையலாம் என ஊகம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.